ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெப்கோ பேங்க். ஸோ ஒரு ப்ரைவேட் பேங்க் தான் ரெப்கோ பேங்க்கு. டி நகர் சென்னையில் ஆஃபீஸ் லொக்கேஷன் இருக்குது. ஸோ டெம்பரரி போஸ்டிங்ஸாக வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்தியன் நேஷனல்ஸாக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கிறாங்க. பீரியட் ஆஃப் 1 year வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எக்ஸ்டென்ஷனும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டெம்பரரி டைப்பிஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டைப்பிங் ரெண்டுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வேக்கன்சி வந்து 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்தளவுக்கு கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின், நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். நீங்கள் 10th 12th டிகிரி ஸோ இந்த ஆர்டரில் படிச்சிருக்கணும். நீங்கள் ஹையர் கிரேடு தமிழ் இங்கிலீஷ் டைப்பிங் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். உங்ககிட்ட கையில் சர்டிஃபிகேட் இருக்கணும். ரிசீவ்டு பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், டோட்லேருந்து உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டேலி ஒர்க்கிங் நாலேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆஃபீஸ் டாக்குமெண்டேஷன் அண்ட் டேட்டா என்ட்ரியில் உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களை ப்ரிஃபரன்ஸில் எடுத்துப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு பொறுத்தளவு 21 yearsலேருந்து நீங்கள் 28 years வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் அப்ளை பண்ணிக்கலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சென்னையில் தான் இருக்க போகுது. கன்சாலிடேட்டட் பே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ₹15,000 per month வந்து கொடுப்பாங்க. அதோடு சேர்த்து மீல் பாஸுமே இருக்கும். ஸோ அதை தவிர்த்து உங்களுக்கு ₹150 per day வந்துட்டு மீல் பாஸ் அப்படின்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் மட்டும் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து வந்து உங்கள் ஸ்கில் டெஸ்ட்டுமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட லிங்க்கை நான் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதோட உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் உங்கள் டைப்பிங் குவாலிஃபிகேஷனுக்கு டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் போத் ஹையர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து உங்கள்கிட்ட வேறு ஏதாவது எனி அதர் குவாலிஃபிகேஷன் இருக்குது, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது, கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இருக்குது, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையுமே சேர்த்து அட்டாச் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு 2 அட்ரஸில் வந்து த ஜென்ரல் மேனேஜர் அட்மின் ரெப்கோ பேங்க், PB நம்பர் 1449, ரெப்கோ டவர் நம்பர் 33, நார்த் உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை 600017 அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்வலப்பில் வந்து டாப்பில் வந்து ஃபார் த போஸ்ட் ஆஃப் டெம்பரரி டைப்பிஸ்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதிடணும். லாஸ்ட் டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க June 13 நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரைட் சைடு வந்து உங்கள் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. உங்களோட அப்ளிகண்ட்டோட நேம் கேட்டிருக்காங்க. கேபிட்டல் லெட்டர்ஸில் இங்கே உங்கள் நேம் எழுதுங்க. உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பின்கோட் மென்ஷன் பண்ணிடுங்க. மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், ஜெண்டர் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட ஏஜ் வந்து 34/2025 படி கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. என்ன படிச்சிருக்கீங்கன்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட டைப்பிங் நாலேஜ் ஸோ அதோட குவாலிஃபிகேஷன் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து உங்கள்கிட்ட வேறு ஏதாவது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா அதை இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணுங்கள். ரிலீஜன் கேட்டிருக்காங்க, கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, லாங்குவேஜஸ் நோன் ஸோ உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் வந்து எழுத படிக்க பேச தெரியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு ரீட் ரைட் ஸ்பீக்கில் வந்து டிக் பண்ணிவிடுங்க. இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ப்ரீவியஸாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு பிளேஸு டேட் வந்து இங்கே போட்டுட்டு லாஸ்ட்டாக உங்கள் சிக்னேச்சர் போட்டுட்டிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இதோட டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொரியர் பண்ணலாம், இல்லை போஸ்ட் மூலமாக வந்து சென்ட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிலிட்டியும் இருக்க கேண்டிடேட்ஸ் கட்டாயம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள்.